தமிழகத்தை கலக்கிய வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஆன்லைன் மோசடி குற்றவாளிகள் 7 பேரை தீரன் அதிகாரம் 1 படபாணியில் 5 மாநிலங்களுக்கு சென்று தமிழக போலீசார் அவர்களை கைது செய்து தமிழகத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். ஆபரேஷன் ஹைட்ரா என்ற பெயரில் நடத்தப்பட்டுள்ள இந்த அதிரடி நடவடிக்கை பற்றி தற்போது விரிவாக தெரிந்து கொள்வோம். கொலை, கொள்ளை போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் ஒருபுறம் என்றால், தற்போது அதிகரித்து வரும் இணையதள மோசடிகளில் ஈடுபடுவோரும் போலீசாருக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளனர். வெளிமாநிலங்களில் இருந்து கொண்டு இங்கிருப்பவர்களை சமூக வலைதளங்கள், இணையதளங்கள் வாயிலாக மோசடி செய்து லட்சங்கள், கோடிகளை சுருட்டி விடுகின்றனர். சமீப காலமாக தமிழக சைபர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு ஏராளமான ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் தொடர்பான புகார்கள் வந்தனர். ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் இதில் குறிப்பாக மேட்ரிமோனி இணையதளங்கள் மூலமாக இளைஞர்களை குறிவைத்து அரங்கேற்றப்படும் மோசடிகள், அரசு கல்வி உதவித்தொகை வாங்கித் தருவதாக மாணவர்களை குறிவைத்து அரங்கேற்றப்பட்ட மோசடிகள், வங்கி அதிகாரிகளைப் போல பேசி வாடிக்கையாளர்களிடமிருந்து வங்கி கணக்கு தொடர்பான இரகசிய தகவல்களை பெற்று அதன் மூலம் நடந்த மோசடிகள் அதிகமாக வந்தனர். 5 மாநில குற்றவாளிகள் இந்த புகார்கள் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தும்படி தமிழக காவல்துறையின் கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல் உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பான விசாரணையில் டெல்லி, ஜார்க்கண்ட், அசாம் போன்ற 5 மாநிலங்களைச் சேர்ந்த சைபர் குற்றவாளிகள் தான் தமிழகத்தில் இதுபோன்ற இணையதள மோசடிகளை அரங்கேற்றி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இணையதள குற்றவாளிகளை பிடிக்க ஆபரேஷன் ஹைட்ரா என்ற பெயரில் 5 தனிப்படைகள் உருவாக்கப்பட்டது. இந்த 5 தனிப்படைகளும் மேற்கண்ட 5 மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்தந்த மாநில போலீசாருடன் இணைந்து இந்த தனிப்படை போலீசார் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தமிழகம் மட்டுமல்லாது மேற்கண்ட அந்த 5 மாநிலங்களிலும் இணையதள மோசடிகளை அரங்கேற்றி வந்த ஒரு பெண் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். அதன்படி உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த முகமது தாவூத், முகமது வாசிம், ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பங்கஜ் குமார், அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஹிட்டு ரஞ்சன்நாத் மற்றும் டெல்லியைச் சேர்ந்த பிரீத்தி நிக்கோலஸ் மேஷக் ஆகிய 7 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 7 பேர் மீது தமிழகம் மட்டுமல்லாது அந்தந்த மாநிலங்களிலும் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. கைதான 7 பேரில் டெல்லியைச் சேர்ந்த பிரீத்தி நிக்கோலஸ் என்ற பெண்ணே இந்த இணையதள மோசடிகளுக்கு மூளையாக செயல்பட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்போது கைதாகி இருக்கும் 7 பேரும் தமிழகம் அழைத்து வரப்பட்டு அவர்களிடம் மோசடி சம்பவங்களை அரங்கேற்றுவது எப்படி என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.